பொன்மாணிக்கவேல் வீட்டில் 3 மணி நேரமாக சிபிஐ சோதனை மேற்கொண்டு வருகிறது. சென்னை பாலவாக்கத்தில் உள்ள ஓய்வு பெற்ற ஐஜி பொன்மாணிக்கவேல் வீட்டில் 3 மணி நேரமாக சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் நேரலையில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். செந்தில், பொன்மாணிக்கவேல் வீட்டில் 3 மணி நேரமாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வராங்க. அது எதற்காக? என்ன புகார்? விவரங்கள் என்ன? ஓய்வு பெற்ற சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன்மாணிக்கவேலிடம் சென்னை பாலவாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் 3 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த 2008ஆம் ஆண்டு விருதுநகர் மாவட்டத்தில், அதாவது விவசாய நிலத்தில் 3 உலோக சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன. இந்த சிலைகளை அப்போது அங்கே சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் பணியாற்றிய காதர் பாட்சா, அதே போல் சுப்ராஜ், பின்னாளில் அவர்கள் காதர் பாட்சா டிஎஸ்பியாகவும் சுப்ராஜ் கோயம்பேடு சிறப்பு உதவி ஆய்வாளராகவும் இருந்தனர். இவர்கள் இருவரும் அந்த 3 சிலைகளை கடத்தி விற்றதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக இருந்த பொன்மாணிக்கவேல் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து டிஎஸ்பி காதர் பாட்சா அதே போல் சுப்ராஜ் இருவரையும் கைது செய்தார் கடந்த 2018ஆம் ஆண்டு. இது தொடர்பாக இந்த கைது நடவடிக்கையை எதிர்த்து காதர் பாட்சா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தால், அதாவது தன் மீது காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த வழக்கு போடப்பட்டிருப்பதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் இந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டு சிபிஐ வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வந்தது. இந்த நிலையில் சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக இன்று காலை 10 மணி முதல் தற்போது சென்னை பாலவாக்கம் காமராஜர் சாலையில் உள்ள பொன்மாணிக்கவேல் வீட்டில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலாக முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேலிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணை முடிவிலேயே அவரிடம் என்னென்ன தகவல்கள் கேட்டு பெறப்பட்டது, சிலை கடத்தல் பிரிவில் மொத்தம் எத்தனை ஆண்டுகள் அவர் பணியாற்றியிருக்கிறார், அதே போல் எந்தெந்த ஊர்களில் இருந்த பழங்கால தொன்மையான சிலைகள் எல்லாம் கைப்பற்றியிருக்கிறார், காவல்துறை அதிகாரிகள் மீது இவர் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார், அதாவது காழ்ப்புணர்ச்சி காரணமாக நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா, உண்மையாகவே அவர்கள் தவறு செய்தது அதனால் நடவடிக்கை எடுத்தாரா என்பது தொடர்பாக தற்போது தீவிர விசாரணையானது நடைபெற்று வருகிறது. செந்தில், தற்போது 3 மணி நேரமாக சோதனை நடைபெற்று வரும் சூழலில் இன்னும் எவ்வளவு நேரம் இந்த ஆய்வு நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? அடுத்த கட்ட நகர்வு சிபிஐயோடது என்னவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது? ஏற்கனவே பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் தற்போது சிபிஐ அதிகாரிகள் பாலவாக்கத்தில் உள்ள ஓய்வு பெற்ற ஐஜி பொன்மாணிக்கவேலிடம் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதாவது பணிக்காலத்தில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் பணியாற்றிய போலீசார் உண்மையாகவே அவர்கள் தவறு செய்து அவர்கள் மீது இவர் நடவடிக்கை எடுத்தாரா, அல்லது வேறு ஏதாவது காரணங்களால், அதாவது தனிப்பட்ட காரணங்கள், வெறுப்பால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாரா என்பது தொடர்பாகத்தான் தற்போது தீவிர விசாரணையானது நடைபெற்று வருகிறது. டிஎஸ்பி காதர் பாட்சா சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் எத்தனை ஆண்டுகளாக பணியாற்றினார், அவர் எந்தெந்த வழக்குகளை கையாண்டார் என்பது தொடர்பாகவும் தற்போது தீவிர விசாரணையானது பொன்மாணிக்கவேலிடம் நடைபெற்று வருகிறது. அதன் முடிவில்தான் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.